ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு 2 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக ரேஷன் கடைகளில் 2.25 கோடி கார்டுதாரர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மாதந்தோறும் வழங்கப்படுகின்றன. கார்டில் உள்ள உறுப்பினர்கள் கடைக்கு சென்று விற்பனை முனைய கருவியில் கைரேகையை பதிவு செய்தால்தான் பொருட்கள் வாங்க முடியும். மூத்த குடிமக்கள் நடக்க முடியாத அளவுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுபவர்கள் மட்டும் தங்களின் சார்பில் வேறு நபரை அனுப்பி பொருட்கள் வாங்கலாம். இதற்காக அவர்கள் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். எனவே மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி கார்டுதாரர்களின் வீடுகளில் நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டத்தை தொடங்க அரசு முடிவு செய்துள்ளது. எனவே முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னையில் முதல்வர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. மேலும் சிறப்பு தேவைகள் உள்ளவர்களுக்கு ரேஷன் கிடைப்பதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற தகுதியுடையவர்கள். அவர்களுக்கு தேவையான அரிசி, சர்க்கரை, எண்ணெய் மற்றும் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் நேரடியாக பயனாளிகளின் வீடுகளுக்கே கொண்டு சென்று வழங்கப்படும். இப்போது இந்த வயதானது 70 வயதிலிருந்து 65 வயதாக குறைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த தாய்மானவர் திட்டத்தின் கீழ் முதியவர்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும்.